Hi hello welcome back to our channel Mugi. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா வந்து ஒரு கம்பேரிசன் மீன்ஸ் வந்து இந்த Benelli பைக் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற வீடியோ போட்டுருப்பேன். கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் மெயின்டைன் பண்ண அமௌண்ட் வச்சு சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் வச்சு வீடியோ போட்டுனேன். அதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு 20 நாளா வீடியோ போட்டுருக்க மாட்டேன். அந்த வீடியோல என்னன்னா பர்టిక్యులர் சொல்லிருப்பேன் வண்டில வந்து சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் ஆயிருக்குது. சோ அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு. நான் பண்ண போறது இல்ல இப்போதே வச்சுக்க போறேன். இல்ல வந்து வெளிய வந்து கொடுத்து கல்டி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டேன். சோ அந்த சம்பவம் தான் பாத்தீங்கன்னா என்னால ஒரு 10-15 நாளைக்கு வண்டி எடுக்க முடியல. அதாவது ஷார்ட்டா எடுத்துட்டு போய் வச்சிருந்தேன். கடைசியா ஒரு 4 நாள் எடுக்காம வச்சிருந்தேன். அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு நிறைய சஸ்பென்ஷன். அது எடுக்காம போச்சு பாத்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகி அப்புறம் கழட்டி கொண்டு சார்ஜ் போட்டு அந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ வந்து வாய்ப்பே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நம்ம சஸ்பென்ஷன் மாற்றாமல் எடுக்கவே முடியாத லெவலில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஷோரூமில் வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் பண்ணலான்னு நம்ம தகவல் அதை தான் கேட்டிருந்தோம். என்ன ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்தாங்க. ஆர்டர் பண்ணி வரதுக்கு வந்து 15 நாள் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ நமக்கு வந்து வண்டியை ஓட்ட முடியாதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி வெளியே வந்து சஸ்பென்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பைக்கை சென்னை. ஸோ அவங்ககிட்ட வந்து ஸ்விக்கி ப்ரோட்டோ வந்து கான்டாக்ட் பண்ணி ஓகே ப்ரோ அவைலபிள் இருக்குது அப்படின்னாரு. இட் மீன்ஸ் ஒரு 4 நாள் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணிடலாம். அதாவது அவங்களுக்கு கைக்கு வந்து அங்கே ஷிப்பிங் பண்ணுறதுக்கு டைம் கேட்டாங்க. சரி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆர்டர் பண்ணி கைக்கு வந்து சஸ்பென்ஷன் அப்படி போயிட்டே வந்து பட் ஆர்டர் பண்ணுற முன்னாடி கேட்டுட்டோம். அவங்களோட ஒரிஜினல் ஸ்பேர் தான். நீங்கள் லேட் ஆகிறதால நான் வெளியே வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். பட் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமாட்டு ஓகேட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட பேமெண்ட் பண்ணி அப்போ வாங்கி இப்போது டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 3 மணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறா. ஷோரூம் வந்து வந்துட்டு டொம்பூர் ஷோரூம் பெங்களூரில். ஸோ வண்டி வாங்குறது இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். வந்து நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவ்வளோ லாங்கு பட் லோக்கல் ஷாப்பே கொடுத்து பண்ணிடலாம் இதை. பட் வேண்டாம் ஷோரூம்லேயே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் மீன்ஸ் வாங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு செம வெயிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த டைட்டில் போட்டிருப்பேன்ல இந்த ஒரு சஸ்பென்ஷன், அதாவது இந்த பைக் இல்லை எந்த ஒரு பைக்லையும் ஒரு சஸ்பென்ஷன் வந்து மாற்றாமல் விட்டா வந்து என்னென்ன மாதிரி நம்ம வந்து பைக் ரைடு பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறது அந்த வீடியோ பேச போகிறோம். ஸோ ஜாப் ஆர்டர் வந்து ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வந்து கேட்குற ஒரிஜினல் தான் அப்படின்ட்டாங்க. என்ன எனக்கு வந்து ஆர்டர் பண்ண வச்சு டவுட் இருந்துச்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா வேறு வயலட் கலரில் இருக்குதா? வயலட் தானே? ஆமாம் அந்த கலர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் கலர் இருந்துச்சு. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 502Xக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து கேட்டு வாங்க அப்படின்னாங்க. கரெக்டாக அவன் கேட்டு தான் வாங்கியிருந்தது. ஸோ சூப்பர் பைக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் வந்து ஷோரூம் லேட் ஆகுது அப்படின்னா வந்து கான்டாக்ட் பண்ணி ப்ரொமோஷன்லாம் கிடையாது, பேமெண்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். ப்ரீமியம் பைக் சென்னையில் வந்து அவங்கள்ட்ட தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 டேஸ் தான் இருக்கும். சாட்டர்டே ஆர்டர் பண்ணேன், பேமெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து டியூஸ்டே வந்து கையில் கிடச்சிச்சு. பட் ஃபிக்ஸ் பண்ண வரதுக்கு 2 நாள் டிலே ஆகிடுச்சு. எனக்கு வர முடியாமல் ஆயிடுச்சு. அதனால தான் ஓகே இப்போ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து மாற்ற மாட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தால அது வந்து நான் என் பைக்கில் இப்போ வந்து அந்த சஸ்பென்ஷன் மாற்றாமல் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக யூஸ் பண்ணியிருப்பேங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. என்னென்னா வந்து குதிரை மாதிரி துளிச்சு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் போக பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது நார்மலாக சின்னதாக ஒரு ஸ்டெப்பு இவ்வளோ சின்ன ஒரு படம் வைங்களேன். அதில் வந்து நம்ம நார்மல் ஸ்பீடில் ஒரு 40 km ஸ்பீடில் ஏற்றினா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வண்டியை வந்து ஷேக் ஆகும். அதாவது ரொம்ப ஜம்ப் ஆகும். அது எப்படி ஃபீல் ஆகும்னா டயர் வந்து ரோடுக்கு கான்டாக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கான்டாக்டை வந்து விட்டு வர மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு ப்ராப்ளமாக எனக்கு ஃபேஸ் பண்ணேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஜம்ப் ஆகும்போது சஸ்பென்ஷன் வந்து சும்மா ஃப்ரீயாக போயிட்டு வரும்போது செயின் வந்து நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக வச்சிருந்தாலுமே ரொம்ப வந்து லூஸாக விட்டு பிடிக்கும். அதாவது அந்த சஸ்பென்ஷன் ஸ்பீடாக வந்து போகும்போது செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த செயினே வந்து கட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகும். அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். இன்னொன்று ஒரு நார்மலாக ஒரு கர்வ் ரோட்டில் ரொம்ப எல்லாம் சரியாக வேணாம், கொஞ்சமாக சரிஞ்சு போகும்போது கூட சின்னதாக வந்துட்டு வந்து ரோடே நல்லா தான் இருக்கும். நார்மலாக வண்டி சஸ்பென்ஷன் ஆகிட்டாங்களே. ஸோ அந்த இதே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு பெரிய கல்லில் நீ ஏற்றி உழப்போனா என்ன ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் வண்டி வந்து ஜம்பாகி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ப்ராப்ளமாகி ஓட்டிட்டு போது ஃபீல் பண்ணுது. ஸோ இது மாதிரி உங்கள் பைக்குக்கும் சஸ்பென்ஷனில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னா சரி சஸ்பென்ஷன் தானே என்ன நம்ம வந்து லோடு ஏற்றாமல் அதை வச்சு ஓட்டிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிங்கன்னா இமீடியட் சஸ்பென்ஷன் மாற்றிடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் வந்து கம்பேரிசன் உள்ளேங்க வெளியங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து இங்கே கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா 18,000 சொன்னாங்க சஸ்பென்ஷனுக்கு. ஃபிட்டிங் வந்து பரவாயில்ல. இந்த போன வாட்டி சொன்னால லேபர் நிறைய அவங்க ஃபிட்டிங் வந்து 300 ரூபா சொல்லியிருந்தாங்க, 18,000 சொல்லியிருந்தாங்களா. பட் அது அமௌண்ட் கண்டிப்பாக ஓகே, நம்ம எல்லா ஸ்பேரும் ஜாஸ்தி வந்துடும் அப்படின்றது தெரிய விஷயம் தான். பட் என்னன்னா வந்து பார்ட்ஸ் டிலே ஆகும். வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு பிரேக் கேலிப்பர் கேட்டு ஆர்டர் பண்ணி 15 நாளைக்கு மேலே ஏதாச்சும் வரதுக்கு. ஸோ இதுவும் சொன்னாங்க ஆர்டர் வந்து இப்போ தான் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், இது கூட உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15 நாள் வந்துடும் அப்படின்னாங்க. பட் நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டீங்களா 3 நாளாக கேட்டப்போ வந்துட்டு இன்னைக்கு பண்ணுறேன் சொல்ல அதுவும் டிலே ஆகிட்டுருந்துச்சா. ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து கான்டாக்ட் பண்ணது அவங்கள்ட்ட. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரைஸ் வந்து 14,500 சொன்னாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன ஷோரூமில் ஹையாக இருக்குது இங்கே சொல்லும்போது வந்து நாங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து டீல் தான் எடுப்போம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து நார்மல் ரேட்டு வரும், அவங்களுக்கு வேறு ரேட்டு போகும் அப்படின்னாங்க.
ஸோ அது என்ன மாதிரி தெரியல. பட் இப்போ இங்கே கேட்கும் சொல்லுவாங்க இங்கேயும் அதே ரேட்டு தானே 14,000 அப்படின்னாங்க. பட் கிளியராக தெரியல அங்கே விட நான் கம்மியாக வாங்கியிருக்கேனா இல்லை சேம் ரேட்டானு. பட் சேம் ரேட்டாக இருந்தாலும் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு சீக்கிரமாக வந்து கிடச்சி வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம்ல. ஏன்னா ஒரு 15 நாள் 20 நாள் வந்துட்டு இன்னும் மறுபடியும் ஓட்ட கண்டிப்பாக இன்னும் உள்ளே ஏதாச்சும் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து சொன்ன ஆக்சிடென்ட் நடக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா வந்து கான்ஃபிடென்ட்டே இருக்காது. பைக் வந்து 30 km ஸ்பீடு மேலே போனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விழுந்துருன்ற ஃபீலில் தான் அது ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போது அங்கேருந்து நீங்கள் வரதுக்கு 23 கிலோமீட்டரு. நார்மலாக பார்த்தா வர டைமை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்கேன். நான் வந்து பொறுமையாக வரும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸ்பீடாக வந்து ஓட்ட முடியல அதனால். ஸோ வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டாக போய் உள்ளே போய் கவர் பண்ணலாம். उसके साथ रोटेट हो रहा है पहले थोड़ा பழசு வந்து கழட்டியாச்சு. கொஞ்சம் எடுக்கிறதா கஷ்டப்பட்டுருந்தாங்க. எந்த பக்கம் வழி எடுக்கிறேன்ட்டு எடுத்துட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு இதில் எவ்வளோ ஆயில் லீக் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது என்னன்னா ஃபஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணேன்னா பைக்கில் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு கரிஞ்ச ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் தான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஆயில் வந்து லீக் ஆகி போய் நம்ம எக்ஸாஸ்ட் இருக்குல்ல நம்மளோட அண்டர்பெல்லி, ஸோ அது மேலே அந்த ஆயில் விழுந்து அந்த ஆயில் வந்து ஹீட்டில் பர்ன் ஆகி புகையாக வந்து அப்படி ஸ்மெல்லாக பார்த்தா இப்படி ப்ராப்ளம் இருக்குது நான் ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ணது. ஸோ ஸ்டில் இப்போ ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு தான் இருக்குது. புதுசுன்னு படத்தில் டிஃப்ரென்ஸ் லைட்டாக பார்த்தேன். இந்த கேப் கம்மி ஜாஸ்தி இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் வந்து கேட்டேன். அப்புறம் பார்த்தா சேம் தான். இது நம்ம நிறைய ஃபுல் டைட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நார்மல் லூஸில் இருக்குது. இந்த பாயிண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அது லேட்டஸ்ட் மாடல், இது கொஞ்சம் ஓல்டு மாடல் அப்படின்னாங்க. பட் இதோட நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு பில்டிங் போட்டு வரேன். ஸோ ஃபைனலாக ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இன்னும் நான் ரைட் பண்ணி பார்க்கல. அப்படி போகிற போக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம். ரைட் பண்ணிட்டு ஏதாச்சும் தோணுச்சுன்னா ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ட்டு ரைட் பண்ணி பார்க்கல. பட் அவங்க ஓட்டி பார்த்துட்டாங்க, ஓகே அப்படின்ட்டாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்லு நான் தான் பண்ண வச்சேன். ரியர் பிரேக் பேட் மாற்ற வேண்டியிருந்துச்சு. ஸோ ரியர் பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப வராது, கம்மி தான். 800 rupees வருது. ப்ளஸ் அவங்க லேபர் 200 சம்திங்ஸ். ஸோ அது போட்டு ஒரு 1470 பில். ஃபிக்ஸிங் பண்ணதுக்கு சொன்ன மாதிரி 350 எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் இது வந்து ஓகே. பட் ஃப்ரண்ட் டிஸ்க் பேட்லாம் போயிடுச்சுன்னா வந்து ரெண்டு டிஸ்க்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7000 800 மாதிரி இருக்குது. அதை நான் இது வரைக்கும் மாற்றும் போது நான் அதை அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு ட்ராவல் எபிசோடில் பார்க்கலாம். அவசியம்.